தித்திக்கும் தேன்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாக்கி என் முதற்கண் வணக்கம். கோடி உயிர் பிறந்தாலும் கோடி உயிர் மறைந்தாலும் அவ்வுயிர்களில் ஒரு உயிர் மட்டுமே இன்றளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வுயிரே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நடுவர் அவர்களை வணங்கி தலைப்பிற்குள் நுழைகிறேன், தாருங்கள் தங்கள் காதுகளை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் ஆய்சுனா அம்மையாளுக்கும் ஜலாலுதீன் புதீன் அவர்களுக்கும் மகனாக பிறக்கின்றார். வறுமையின் குடும்பத்தில் பிறந்ததன் காரணமாக இளம் வயதிலேயே வேலைக்கு சென்று வருமானத்தை ஈண்டார். அது மட்டுமல்ல, பள்ளி படிக்கின்ற பருவத்தில் செய்தித்தாளை விநியோகம் செய்து பள்ளியை பயின்று வந்தார். பள்ளி பருவத்தில் ஒரு சராசரி மதிப்பெண் பெற்றாலும் இவர் ஒரு தனி மனிதராகவே வாழ்ந்து கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, இந்தியாவில் 111வது குடியரசுத் தலைவராகவும் செயல்பட்டு கொண்டார். இவர் 2002 முதல் 2007 வரை இந்தியாவில் குடியரசுத் தலைவராக வாழ்ந்து கொண்டார். அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற பல கோடி இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்து கொண்டு வந்தார். இவர் இளைஞர்களுக்கு வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும், அதற்கான ஒரு கடின உழைப்பு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று பல்வேறு வழிகளில் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக செயல்பட்டு கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவில் விஞ்ஞானத்திலும் பல்வேறு முறையில் ஏவுகணைகளை தயாரித்து பல்வேறு நாடுகளில் வெற்றி பெற்று இவரை செல்லமாக ஏவுகணை நாயகன் என்றும் பல்வேறு மக்களால் அழைக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, வாழ்ந்தவர் கோடி இறந்தவர் கோடி என்று இருப்பினும் அவ்வுயிர்களில் ஒரு உயிர் மட்டுமே இன்று இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். எனவே அவர்களை போன்று நாமும் வாழ்வோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.